அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யோகாவை பற்றியும் தியானத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த யோகா தியானத்தில் பார்த்தீங்கன்னா, நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த யோகா தியானத்தை வச்சு ஒரு மறைமுக அரசியலையும், அப்புறம் இந்த யோகா தியானத்தை வச்சு ஒரு சைக்கலாஜிக்கல் மேனிப்புலேஷனும், ஒரு உளவியலாக சில தந்திரங்களையும் இந்த யோகா தியானத்தை வச்சு சில விஷயம் நடக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். இந்த வீடியோ யோகாவை பற்றியோ இல்லை தியானத்தை பற்றியோ எதிரானது இல்லை. பட் அதை வச்சுக்கிட்டு ஒரு சைக்கலாஜிக்கல் மேனிப்புலேஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல யோகா தியானம் அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு படத்துலேயே நான் ஆரம்பிக்கலான்னு பார்க்குறேன். கராத்தே கிட் அப்படின்னு ஒரு படம் இருக்கும். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் இருக்கும். அந்த ஸ்கூலில் குங்ஃபு, கராத்தே அப்படின்னு போன்ற கலைகள்லாம் சொல்லித்தர இடம். ஜாக்கி சானை பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் ஒரே ஒரு பையனுக்கு மட்டும் குங்ஃபு அதேமாதிரி விஷயத்த சொல்லி தருவாங்க. இந்த ரெண்டு இடத்துலையுமே சொல்லி தருவாங்க. பட் ரெண்டு இடத்துலையுமே ஒரு வித்தியாசம் இருக்கும். ஒரு பெரிய ஸ்கூலில், ஒரு பெரிய இன்ஸ்டியூஷனில் சொல்லித்தரத்தோட அந்த கராத்தே குங்ஃபு சொல்லித்தர நோக்கமும் அதோட அணுகுமுறையும் அதோட ஆட்டிடியூடும் ஒரு நல்ல விஷயமா இருக்காது, ஒரு தப்பான விஷயமா இருக்கும் அவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷனில். ஆனால் ஜாக்கி சான் ஒரே ஒரு சீடனுக்கு அவன் சொல்லித்தர அந்த ஒரு குன்ஃபுக்குள்ளேயும் அந்த கராத்தேலையும் ஒரு நல்ல நோக்கம் இருக்கும், ஒரு நல்ல என்ன சொல்கிற ஒரு அணுகுமுறை இருக்கும். எதுக்காக அவன் கற்றுக்கிறாங்கிறதுல ஒரு நல்ல ஒரு அர்த்தம் இருக்கும். இந்த ஸ்கூலுக்கும் இந்த ஒரே ஒரு ஆள் இந்த ஜாக்கி சான் சீடனுக்கு சொல்லித்தரதுக்கும் இந்த ஸ்கூல் நிறைய பேருக்கு சொல்லித்தரதுக்கும் நிறைய பெரிய வித்தியாசம் இருக்கும். இந்த பெரிய வித்தியாசத்துக்கும் இந்த யோகா தியானத்துக்கும் என்ன சம்மந்தங்கிறத போக வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே இன்னும் கொஞ்சம் நல்லா பார்க்கலாம். இந்தமாரி சொல்லியிருந்தேன், கராத்தே கிட்டுன்னு பட்டு வச்சு ரெஃபரன்ஸ் வச்சு யோகாவுக்கும் தியானத்துக்கு என்ன சம்மந்தம். இப்போ ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்குறோன்னா அந்த கற்றுக்கிறதோட நோக்கம் ரொம்ப முக்கியம். அது கரெக்டான முறையில் தான் கற்றுக்குறோமா அந்த கலையை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஏன் கற்றுக்குறோம், எதுக்காக கற்றுக்குறோம், அது உண்மையாகவே சொல்லப்பட்ட விதத்தில் நம்மளுக்கு அது சொல்லி கொடுத்துருக்காங்களாங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஒரு திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1330 குறளையும் நான் மனப்பாடம் பண்ணி நான் ஒப்பிச்சிட்டேன்னா இப்போ நான் திருவள்ளுவரா? இல்லை. அதேமாரி இப்போ ஒரு கலையை ஒருத்தன் சொல்லித்தராங்கன்னா அந்த கலையை நான் முழுசாக கற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதை நான் அப்படியே காப்பி அடித்து அப்படியே பண்ணுறேன்னா அது நான் ஒன்றே நான் சொல்கிற விஷயம்லாம் சரி அப்படின்லாம் கிடையாது. புரியுமே சொன்னால் திருப்பி அதான் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு 1330 குறளையும் நான் படித்து மனப்பாடம் பண்ணிட்டேன். மனப்பாடம் பண்ணி நான் திருப்பி அதை சொல்கிறேன்னா நான் உடனே திருவள்ளுவர் ஆயிடுவேன். ஏன்னா அவன் திருவள்ளுவர் சொன்னதான் நானும் சொல்கிறேன். அப்போ நான் திருவள்ளுவர் தானே அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை கற்றுக்கிறவங்க அதை எப்படி கற்றுக்குறாங்க, அது என்ன நோக்கத்துக்காக கற்றுக்குறாங்க, அதை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறையா பேர் இந்த யோகா தியானத்தை தப்பாக கற்றுக்குறாங்களோ அப்படின்னு தோணுது. அதைப்படி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இன்னும் கொஞ்சம் வீடியோக்குள்ளே. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த சாமியார்னு சொல்கிறவங்க, போலி சாமியார்னு சொல்கிறவங்க அந்தமாரிலாம் பார்த்திங்கன்னா இந்தமாரி கையில் துண்ணூறு வர வைக்கிறது, அப்புறம் வாயில் லிங்கம் எடுக்கிறது, அப்புறமா பூ வர வைக்கிறது, இந்தமாரிலாம் பார்த்திங்கன்னா சில விஷயம்லாம் பண்ணுவாங்க. இப்போ சில அந்த மேஜிக்ஸ்லாம் பண்ணுவாங்க, மேஜிக் ஸ்கில்ஸ்லாம் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் இப்போ அந்தமாரி சாமியார்களே யாரும் பெருசாக இல்லை பார்த்திங்கன்னா இப்போ இந்த காலத்தில். ஏன்னா இப்போ அதெல்லாம் பண்ணால் யாரும் நம்ப மாட்டாங்க. ஸோ இப்போ அந்த போலி சாமியார்னு இல்லாமல் மார்க்கெட்டிங் சாமியார் அதேமாரி ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ அந்த ஸ்கில்லுக்கு பதிலாக இப்போ யோகாவும் தியானமும் தேவைப்படுது அவங்களுக்கு. இப்போ அவங்களுக்கு உண்மையாகவே யோகா தியானம் தெரிஞ்சிருந்தாலும் அவங்க சொல்லித்தர நோக்கம் என்னங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ சொல்கிறது எப்படின்னா, அமிர்தத்தில் கூட தம்மாந்தோண்டு விஷம் கலந்தாலும் முழு அமிர்தமும் விஷமாக மாறிடும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சில டைம் இந்த மார்க்கெட்டிங் பண்ணுற சாமியார்னு வச்சுக்கோங்களேன், இவங்க அந்த யோகா தியானத்தை சொல்லித்தர விதத்தில் கொஞ்சம் லைட்டாக ஒரு விஷயத்தை தப்பாக கலந்தாலும் அது நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா
அந்த உண்மையான நோக்கமே பார்த்திங்கன்னா தப்பாக நோக்கம் வந்து கரெக்டாக இருக்குமாங்கிறது கஷ்டம். அந்த நோக்கம் என்னங்கிறது கண்டுபிடிக்கிறதும் கஷ்டமாக இருக்கும். அது கரெக்டான அணுகுமுறையில் தான் சொல்லித்தராங்களா அப்படிங்கிறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போனேன். இன்னும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா டீப்பாக பேசலாம். நான் சொல்கிற சில விஷயம் வந்து புரிஞ்சிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம். புரிஞ்சிக்கவே, அதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதே எனக்கு புரியலை அந்த மாதிரி சொல்கிறது இருக்கலாம். பட் இன்னும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ இந்த யோகா தியானம் வந்து சொல்லித்தரேன், இல்லை இந்தமாரி அதை பற்றி பேசுகிறேன், இல்லை அதை பற்றி சுற்றி இருக்குள்ள பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு மாயையை உண்டாக்கிடுறாங்க. இப்போ என்னென்னா, இந்த யோகா தியானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதோட உண்மைத்தன்மை என்ன, அதை செஞ்சு அதோட பலனை அனுபவித்து ஒரு விழிப்புணர்வோ இல்லை ஒரு உடம்புக்கு நல்லதான விஷயமோ இல்லை ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயோ அதை அடையாமல் அதை செஞ்சோ இல்லை அதை பற்றி பேசியோ அதை கேட்டு அந்த யோகா தியானம் பற்றி பேசி ஒரு மாயையை, ஒரு இல்யூஷனை உருவாக்கியிருக்காங்க. நிறைய பேர் அந்த இல்யூஷனில் போய் மாட்டிக்கிட்டாங்களோ அப்படிங்கிறது தான் தோணுது. இப்போ அந்த இல்யூஷன்லேருந்து வெளில வரணுன்னா ஒரு எது வந்து உண்மை அப்படின்னு கண்டுபிடிக்கணுன்னா ஒரிஜினல் டூப்ளிகேட் பக்கத்தில் ஒரிஜினல் வச்சாலே உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சிடும். இதுதான் உண்மையான தங்கம்னா பொய்யான தங்கத்தை பக்கத்தில் வச்சாலே கண்டுபிடிச்சிடலாம். இது எது உண்மைன்னு உண்மையை ஃபஸ்ட்டு பக்கத்தில் வைக்கணும். வச்சாலே தெரிஞ்சுன்னா இது உண்மை இது பொய்யா அப்படின்னு, எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சிடும். அந்த உண்மை என்னங்கிறது தான் இங்கே பெரிய கேள்விக்குறியாக இருக்குது நிறைய பேருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சுவாமி விவேகானந்தர், புத்தர், வள்ளலார், இவங்க பக்கத்தில் இவங்களை வச்சாலே கண்டுபிடிச்சிடலாம். பட்டு இதை அவங்கவுங்க யோசித்து அவங்களே தான் அது வந்து கேள்வி கேட்டு அதுக்கான பதில் கண்டுபிடிச்சி வெளில வர முடியும். இன்னொருத்தவங்க சொல்லி அதை வெளில வர வைக்க முடியாது. ஏன்னா அவங்க சைக்கலாஜிக்கலாக பிளாக் ஆகியிருக்காங்க. அதுதான் உண்மை. அதை பற்றி இந்த வீடியோவில் பேச போனால் வாங்க இன்னும் கொஞ்சம் இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பேசலாம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா யோகா தியானம் அதுக்கு அகெயின்ஸ்டான வீடியோ, அதுக்கு எதிரான வீடியோவோ இல்லை. அதை வந்து சில பேர் எப்படி அதை பயன்படுத்திக்கிறாங்க, அதை பயன்படுத்தி அவங்களுக்கு தேவையானதை எப்படி சாதிச்சுக்கிறாங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோ. இன்னும் கொஞ்சம் புரிகிற மாரி சொன்னால் ஒரு கோட் இருக்குது. ஒரு மேற்கோளோடு சொல்லணுன்னா புக்ஸ், லேர்னிங், யோகா அண்டு இலிமினேஷன் ஆர் டஸ்ட் கம்பேர்ட் டு லவ் அப்படிங்குவாங்க. அப்படின்னா ஒரு புத்தகம், அப்புறம் வந்து யோகா பண்ணுறது, அப்புறமா கற்றுக்கிறது லேர்னிங், அப்புறம் வெளிச்சம், அதாவது ஒரு இலிமினேஷன் வெளிச்சம், இது எல்லாமே வெறும் தூசி தான். அன்புன்னு ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணுறப்ப இங்கே இதை வந்து எதாக இருந்தாலும் அன்புன்னு நோக்கத்தோட ஒரு அன்பாக ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தா, ஒரு அன்போட நோக்கத்தோட ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தா அது கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த விஷயங்களில் இந்த யோகா தியானம் போன விஷயங்கள் ஒரு தப்பான நோக்கத்துக்காக அதை கொண்டு போக நினச்சா அது வந்து ஒரு அமிர்தத்தில் ஒரு துளி விஷம் பார்த்தாலும் அந்த அமிர்தமே விஷமாகிடும். அந்தமாரி விஷயமாக மாறத்துக்கான வாய்ப்பு உண்டு. நான் சொல்கிற சில விஷயம் வந்து புரிஞ்சிக்க சில பேர் கஷ்டமாக இருக்கலாம். அப்படி புரியலன்னா இந்த வீடியோ ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். ஒருவேளை புரியலன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்காச்சும் ஷேர் பண்ணணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்ஸ்.